டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா மேடம்? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். முதல்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குறீங்க? இல்ல, அன்னைக்கு நீங்க என் நல்லதுக்காக சொல்ல வந்தீங்க, அது புரிஞ்சுக்காம. அது பரவாயில்ல மேடம். உங்க இடத்துல யாரு இருந்திருந்தாலும் அப்படிதான் மேடம் நடந்திருப்பாங்க. நீங்க என்கிட்ட விஷயத்த சொன்னப்போ நான் உங்களை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவங்க தப்பான ஆளுங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? என்கிட்டயும் அப்பா கிட்டயும் நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு ஏன் இப்படி பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் சொத்துக்காக தான்மா. சொத்துங்க ஃபுல்லா தான் அண்ணன் பிள்ளைங்க தான் ஆளணும், அவங்களுக்கு தான் சேரணும்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இதெல்லாம். உங்களை ஆர்ஆர் சார் தத்து எடுத்ததும் அவங்க ஆடி போயிட்டாங்க. எப்படியாவது உங்களை வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைச்சாங்க. அவங்க சொல்லித்தான் நான் அன்னைக்கு உங்களை ஃபேக்டரியில வச்சு அசிங்கமா பேசினேன். நீங்க என் உயிரை காப்பாத்தின விசுவாசத்துல நான் உங்களை பத்தி அவங்க கிட்ட பேச போய்தான் என் மேல திருட்டு பழி போட்டு என்னை வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. உங்களை வெளியேற்ற ட்ரை பண்ணி அவங்களால முடியல. அதுக்காக தான் குறுக்கு வழியில பிரபுவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், சுப்பு பண்ண சதியினால தான் உங்களுக்கும் பிரபுவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. இதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இல்ல, இதுலதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கார்த்தி ஓடி போனதுனாலதான் பிரபுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கார்த்தி ஓடி போயிருக்க மாட்டாருமா, ஓட வச்சிருப்பாங்க. அதுதான் சுப்பு. தோல் இருக்க பழத்தை முழுங்குவாங்க. நமக்கு எந்த விதமான சந்தேகமும் வரவிட மாட்டாங்க. 15 வருஷமா அவங்க கூட குப்பை கொட்டியிருக்கேன். அவங்க எந்த விஷயத்துக்கு எப்படி யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியே இவங்க பிளான் பண்ணிருந்தாலும் கார்த்தியை ஒத்துக்கணும். அவங்க ஒண்ணு ஆளை விலைக்கு வாங்குவாங்க, இல்லைன்னா மிரட்டி பணிய வைப்பாங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடந்திருக்கணும். நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கார்த்தியை மீட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்களா? இல்ல. நீங்களே ட்ரை பண்ணியிருந்தாலும் இவங்க உங்களை கார்த்தியை நெருங்க விட்டுருக்க மாட்டாங்க. அவரை தப்பான ஆளாத்தான் உங்ககிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சார், எனக்கு ரொம்ப ரொம்ப குழப்பமா இருக்கிறது இதுதான். கட்டின புருஷன் கிட்ட நடிச்சு ஏமாத்தி ஏன் சொத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க?